ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஹலோ பிரியா. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான மதுரையில் கல்யாண வீடுகளில் செய்கிற மிளகு சிக்கன் கிரேவி தாங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது. இந்த ரெசிபி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். சாப்பாடு, இட்லி, தோசை, சப்பாத்தி, நான், பரோட்டா எல்லாத்துக்குமே நீங்கள் தொட்டுட்டு சாப்பிட்லாங்க. குழந்தைங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்குங்க. இப்போ வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நான் ஒரு கடாய் வச்சு சூடு பண்ணியிருக்கேங்க. இப்போ இதில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு கடலை எண்ணெய் விட்டுக்கிறேங்க. எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம். இந்த ரெசிபிக்கு நம்ம எல்லாமே அரைச்சி தாங்க சேர்க்க போகிறோம். இன்றைக்கி நான் 1/2 கிலோ சிக்கனுக்கு பண்ண போகிறேன். அதுக்கு 150 கிராம் சின்ன வெங்காயத்தை இது மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காய பேஸ்ட் வந்து நல்லா வதக்கிடணுங்க, பச்சை வாடை போகிற அளவுக்கு. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாடெல்லாம் போயிடுச்சுங்க. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 150 கிராம் தக்காளியை நான் இது மாதிரி அரைச்சி வச்சிருக்கேங்க. இதையும் சேர்த்துக்கலாம். கூடவே 3 பச்சை மிளகாய். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாங்க. இப்போ நம்ம அரைச்சி ஊற்றிருக்கிற எல்லா பேஸ்ட்டும் நல்லா, இப்போ பாருங்கள், ஊற்றின பேஸ்ட் எல்லாமே நல்லா வதங்கி ஒரு மாதிரி திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம மசாலா ஐட்டங்கள் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூனுங்க, ஜீரகத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், தனியாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன். 1 ஸ்பூன் மிளகாய் தூளுக்கு 1.5 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டிங்கன்னா சரியாக இருக்குங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுறலாங்க. மசாலாவை ஓரளவு வதக்கிட்டு இப்போ நம்ம சிக்கனை சேர்த்துடலாங்க. 1/2 கிலோ சிக்கனை நல்லா கழுவி வச்சுருக்கேங்க, அதை சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலாவோட பிளெண்ட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க. தண்ணியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாங்க. ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க, நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். கிரேவி நல்லா திக்காகி மேலெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் புதினாவும் கொத்தமல்லியும் இது மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க. இப்போ கடைசியாக கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன், மிளகுத்தூள் ஒரு 1 ஸ்பூன். எப்பயுமே கரம் மசாலாவும் மிளகுத்தூளும் லாஸ்ட்டாக தாங்க போடணும், இல்லைன்னா ஒரு மாதிரி கசப்பு தன்மை தட்டிடும். இதெல்லாம் போட்டுட்டு அடுத்து ஒரு 2 நிமிஷம் நம்ம குக் பண்ணால் போதுங்க. பாருங்க, பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு. அவ்வளோதாங்க, ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்க, சூப்பரான மதுரை ஸ்டைல் கல்யாண வீடுகளில் செய்கிற மிளகு சிக்கன் கிரேவி எப்படி இருக்குது பார்த்தீங்களா? பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு இல்லைங்களாங்க. கண்டிப்பாக டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது சாதம், சப்பாத்தி, நான், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ஒரு பர்ஃபெக்ட் காம்பினேஷனாக இருக்குங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க, அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க. இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.